தயவு செஞ்சு அந்த செல்போனை நோண்டி நியூஸ், உங்க கேர்ள் ஃபிரெண்டோட மெசேஜ், அந்த தருதரம் ஒரே ராத்திரில 10 தடவை உங்களை பிரேக்கப் பண்ணி 10 தடவை திரும்ப மெசேஜ் அமைச்சிருக்கும் பேச்சப் பண்றது. காலையில எந்திரிச்ச உடனே அதை பார்த்து என்ன புடுங்க போறீங்க? உலகத்து முழுக்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? காலையில 1.5 மணி நேரத்துக்கு ஒன்னும் தேவை. அப்படியே என்னவோ நீங்க முடிவெடுக்காம கப்பல் கவுந்தரெல்லாம் போறது. அப்படி ஒருவேளை காலையில 1.5 மணி நேரம் நீங்க முடிவெடுக்காம கப்பல் கவுந்து போனா அந்த கப்பல் கவுந்து போகட்டும். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நாட்டுல குண்டு போட்டா உங்களுக்கு என்ன ஆக போகுது? ஏதோ ஒரு ஹீரோ, ஏதோ ஒரு ஹீரோயின் இது கூட உங்களை அசோசியேட் பண்ணிட்டு காலையில எந்திரிச்ச உடனே அதுக்கு என்னாச்சு, அவனுக்கு என்னாச்சு நோண்ட ஆரம்பிக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? இல்லைன்னா அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான்? முதல் 1.5 மணி நேரம் உங்களுக்கு வேற யாருக்கும் கிடையாது. உங்களை நிறைவாக்கிக் கொண்டு நிறை சத்தியத்திலிருந்து உங்கள் நாளை துவங்குவதற்கு தான் முதல் 1.5 மணி நேரம். உடல் நலம் வேணும்னு நினைச்சாலும் சரி, மனநலம் வேணும்னு நினைச்சாலும் சரி, பொருளாதார வளம் வேணும்னு நினைச்சாலும் சரி, இனிமையான உறவுகள் வேணும்னு நினைச்சாலும் சரி, வாழ்க்கை ஆனந்தமயமா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, என்ன வேணுமானாலும் அந்த முதல் 1.5 மணி நேரம், முதல் முகூர்த்தத்தில், நீங்க துக்கத்திலிருந்து விழித்த உடனே அந்த முதல் முகூர்த்தத்தில் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றீர்கள்.